சென்னையில் நாளுக்கு நாள் மக்கள் தொகை அதிகரிப்பால் பல்வேறு புதிய திட்டங்களும் பல்வேறு மாற்று வழிகளும் உருவாக்கப்பட்டு கொண்டே வருகிறது. உதாரணமாக மெட்ரோ வசதி பணி, பேருந்து நிலையம் என்று ஒவ்வொரு சீரமைப்பு பணிகளுக்காக பல்வேறு மாற்று இடங்களும் உருவாக்கப்பட்டு வருகிறது. இதற்கு முன்பாக சென்னையில் உள்ள கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் தற்பொழுது மாற்றியமைக்கப்பட்டு கிளாம்பாக்கத்தில் செயல்பட்டு வருகிறது. தற்பொழுது வரை அது மிகப்பெரிய சர்ச்சையாகவும் மக்களுக்கு சிரமமாகவும் உள்ளது என்றே பலரும் தங்களது கருத்துக்களையும் தமிழக அரசின் மீது குற்றங்களையும் சுமத்தி வருகின்றனர். அதே போன்று தற்போது பிராட்வேயில் புதிய போக்குவரத்து முனையமும் அமைக்கப்பட உள்ளதாம். இதற்காக சென்னை மாநகராட்சி நிர்வாகம் 823 கோடியை ஒதுக்கியுள்ளது. பிராட்வேக்கு பதில் ராயபுரத்தில் தற்காலிக பஸ் நிலையம் அமைக்கப்பட உள்ளது. இந்த பஸ் நிலையம் வரும் ஜூன் 2வது வாரத்தில் திறக்கப்படும் என மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்தனர். சென்னையின் பழமையான பஸ் நிலையமாக பிராட்வே பஸ் நிலையம் இருந்தது. கடற்கரை ரயில் நிலையமும் பிராட்வே பேருந்து நிலையமும் மிக அருகில் உள்ளன. அதேபோல் அதன் அருகில்தான் சென்ட்ரல் ரயில் நிலையமும் எழும்பூர் ரயில் நிலையமும் உள்ளது. மக்கள் தொகை நெருக்கம் அதிகமானதால் பிராட்வேயில் இருந்து கோயம்பேடுக்கு 2003ஆம் ஆண்டு மாற்றப்பட்டது. அடுத்த 20 வருடத்தில் கோயம்பேடும் தாங்க முடியாத நெரிசலில் சிக்கியதால் இப்போது வண்டலூர் உயிரியல் பூங்கா அருகே கிளாம்பாக்கத்தில் பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது. அதே நேரம் சென்னையின் பழமையான பிராட்வே பேருந்து முனையத்தில் டவுன் பஸ்கள் மட்டும் வந்து செல்கின்றன. சென்னையில் உள்ள முக்கிய இடமான பிராட்வேயில் தற்பொழுது உள்ள பஸ் நிலையத்தை இடித்துவிட்டு அதற்கு பதில் ஒருங்கிணைந்த மாநகராட்சி முனையம் அமைக்கப்பட உள்ளது. இதற்காக மாநகராட்சி நிர்வாகம் 823 கோடியை ஒதுக்கியுள்ளது. இதற்காக பிராட்வே பஸ் நிலையம் அமைந்துள்ள பகுதி முழுவதும் இடிக்கப்பட்டு 9 மாடிகள் கொண்ட வணிக வளாகத்துடன் கூடிய பஸ் நிலையம் அமைக்கப்பட உள்ளது. இந்நிலையில் தற்காலிகமாக பிராட்வே பஸ் நிலையத்தை மாற்ற தீவுத்திடலுக்கு சென்னை மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. இந்நிலையம் திடீரென்று இந்த பஸ் நிலையம் மாற்றப்பட உள்ளதால் தினசரி பேருந்தில் பயணிப்பவர்கள் மிக பெரும் சிக்கல்களுக்கும் பல்வேறு சந்தேகங்களுக்கும் ஆளாகுவார்கள் என்றும், மேலும் புதிய வழியை கண்டுபிடிப்பதற்காக பல்வேறு புதிய போக்குவரத்து நெரிசல்களும் புதிய வழியில் உருவாகும் என்றும் பயனாளர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.